அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் நிலவரம் சம்பந்தமாக சிச்சுவேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம் தமிழ்வன் மூலமாக. ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க இலங்கையில் என்ன நடக்குது அப்படின்றது சுருக்கமாக தெரிஞ்சு கொள்றதுக்காக தமிழ்வன் டிவி சுருக்கமான விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அனர்த்த நிலைமைக்கு பிறகு இதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் தொடரலாம். இந்த அனர்த்த நிலைமையோடு சேர்த்து இலங்கையில் நடக்கிற விஷயங்கள், அனர்த்தம் சம்பந்தமான இப்போது நிலவரம், அந்த விடயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லலாம். அனர்த்தம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 627ஆக உயர்ந்திருக்குது. காணாமல் போனவர்கள் 190 பேராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் 6,11,530 குடும்பங்களைச் சேர்ந்த 21,79,138 பேர் இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 956 நிலையங்கள், முகாம்கள் இன்னும் பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் 89,857 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போதைய நிலவரம். முகாமிலிருந்து மக்கள் கொஞ்சமாக வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் முகாமில் இருக்கிறவங்களோட விடயங்கள் குறைஞ்சிருக்கு. நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், வீடும் காணியும் இல்லாமல் போனவங்களுக்கு புதிதாக காணி வாங்கி வீடு கட்டுவதற்காக 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 லட்சம் காணி வாங்குறதுக்கும் 50 லட்சம் வீடு கட்டுறதுக்கும். அதே போல் உடனடியாக இந்த முகாம்களில் இருக்க விரும்பலாட்டி முகாம்கள்லேருந்து நீங்கள் வெளியில் போய் இருக்கணுமாக இருந்தால் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் 25,000 ரூபா அடுத்த 3 மாதங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு. அது 6 மாதங்கள் வரை நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் வீடை சுத்தப்படுத்துறதுக்கு 25,000 ரூபாய். பல நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. வயல் காணிகள் சேதமடைஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்றும் அதாவது நேரடியாக செல்ல முடியாத இடங்களுக்கு விமானப்படையின் உதவியோடு நிவாரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. முகாம்களில் இருக்கவங்களுக்கு இப்போ தேவைப்படுறது உணவு தான். அதிலும் குறிப்பாக தேவையான விஷயங்கள் அங்கே சமைச்ச உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரும் உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து எந்தெந்த பிரதேசங்கள்லேருந்து உதவிகள் நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ, இல்லாட்டி இங்கேருந்து நீங்கள் அவங்க உதவி செய்கிறவங்களுக்கான பணம் அனுப்பியிருந்தீங்களா இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்க பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்கள தொடர்பு கொண்டு அந்த அதிகாரிகளின் மூலமாக அந்த தேவைகளை அறிந்து உதவி செய்யுமாறு கேட்குறோம். ஏன்னா உதவிகள் ஒரே இடத்துக்கு போய் கிடைக்கிறத தவிர்க்கிறதுக்கும், ஒரே மாதிரி உதவிகள் போய் கிடைக்கிறத தவிர்க்கிறதுக்கும் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அதே நேரம் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்குது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய இருக்குது. 11ஆம் தேதி வரை இந்த நிலைமை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உங்களோட உறவுகளோட தொடர்பில் இருப்பீங்களா இருந்தால் இடியுடன் கூடிய மழையின் போது ரொம்ப கவனமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் 13 இடங்களில் மண் சரிவு அபாயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக கண்டி, மாத்தளை, கேகாலை, குருநாகல் இந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் இந்த விடயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு சொல்லியிருக்காங்க. மண் சரிவு அபாயம் அறிவிக்கப்பட்ட இடங்கள்லேருந்து மக்கள் வெளியேறி வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு போகுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அத்தியாவசிய தேவைகள் சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் இருந்தால் தொலைபேசி இலக்கமும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1904 இந்த இலக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உதவிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளிநாட்டிலிருந்து மக்கள் பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்கு அந்த காட்சிகளை பார்க்கையில் எங்களுக்கு பூரிப்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்குது. அதே நேரம் பல நாடுகள், இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட உலகத்தின் பல நாடுகள் இலங்கையில் உள்ள அக்கறையில் உதவிகளை அனுப்பி வச்சிருக்கு. தொடர்ச்சியாக அந்த உதவிகள் போய்கொண்டே இருக்குது. அந்த உதவி செய்கிற நிறுவனங்கள், நாடுகள், விமானங்கள் மூலமாக அந்த உதவிகள் அங்கே சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இழப்பு அப்படின்றது அதாவது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரின் கூற்றுப்படி அவர் சொல்லியிருக்கிறார், சுனாமியின் ஏற்பட்ட இழப்புகளை விட 3 மடங்கு அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொருளாதார இழப்பு 3 மடங்கு அதிகமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு இந்த இழப்புகளில் இருந்து மீள்வதற்கு உடனடியாக தேவையான விஷயம் ரிலீஃப். 4R உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தோம், ரிலீஃப் தேவையாக இருக்குது. அந்த ரிலீஃப் இப்போது கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் நீங்களாம் உதவி செய்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி ரீசெட்டில் வீடுகளுக்கு போகிறதுக்கான உதவித்தொகைகள், அதுபோல் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கான விஷயங்களை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த உடைந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும், உடைந்த சில விடயங்கள், உடைந்த தெருக்கள் திருத்தப்பட வேண்டும். அடுத்தது ரீபில்ட், இந்த முழுமையான சரிவிலிருந்து மீள எழும்ப வேண்டும். இதற்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி இப்போது வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் எல்லாம் ஜனாதிபதியை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கண்டி, ரத்தினபுரி, குருநாகல் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நாங்கள் வீடியோக்களில் பார்த்துருந்தோம். ஜனாதிபதி அதிகாரிகளோடு மிக
நெருக்கமாகவும் அதே நேரம் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை வழங்கியும் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால் அந்த சுற்று நிறுவனங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் இல்லையா, அதே நேரம் சில அதிகாரிகள் தங்களோட எல்லையை தாண்டி அங்கால போகாதவங்க. இந்த மாதிரி அவசர கால நிலைமையில் வந்து அவங்க தங்களோட வேலையை மட்டும்தான் செய்வாங்களா இருந்தால் அது முழுமையான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கும் இந்த மாதிரியான நிலைமையில் கடந்து போகிறதுக்கு. அப்போ ஜனாதிபதி நேரடியாக அந்த இடங்களில் வந்து இது இந்த சட்ட ரீதியான பாதுகாப்பு என்ன, சட்ட ரீதியாக இது எந்த அளவுக்கு போகலாம் அப்படியான விஷயங்களையும் சொல்லி அந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இழந்து விடாமல் அந்த மக்களுக்கான நம்பிக்கையை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற நாங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் நிறைய வாழ்கிற இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, முழு இலங்கையும் ஒரே நேரத்தில் பாதித்த ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இயற்கை அனர்த்தம். இலங்கையர் தினம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிசம்பர் மாதம் செய்ய இருந்தாங்க. இலங்கையர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவ்வாறான ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான பின்னணியே எல்லாரும் ஒரு மனநிலையில் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த அனர்த்தம் அதனை இலங்கை மக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது, உலக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கின்றது. ஆகவே இந்த உதவி செய்கிறவங்க கண்டிப்பாக ஆராய்ந்து அது சம்பந்தமான உதவிகளை செய்ய வேண்டும். அதே நேரம் நாங்களும் தமிழ்வன் சார்பாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். முதலாவது கட்டத்துக்கான உதவி நேரடியாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கான மனிதநேய அமைப்புகள் பலவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அதுக்கான சொந்தமாக தங்களுடைய நிறுவனங்களுக்கு இடையில் காசு சேர்த்து அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரம் தமிழ்வன் டிவி IMHO என்ற அமைப்போடு இணைந்து அந்த உதவி திட்டத்துக்கு தமது ஆதரவை வழங்கியிருக்கிறது. அது சம்பந்தமான வீடியோ பதிவுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டமாக 2வது உதவி திட்டம் ரீசெட்டில்மெண்ட், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீபில்ட் போன்ற விடயங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். இது இன்றைய செய்தி குறிப்பு, இன்றைய நாளுக்கானது. அதுபோல் இதில் வந்து ஏனைய செய்திகளையும் நாங்கள் வருகின்ற நாட்களில் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.